இப்படியெல்லாம் இன்னும் சாரி பண்றாங்க, நீங்க பார்த்து சர்ப்ரைஸான ஒரு ஏதாவது ஒரு ரீஜன்ல பண்ணக்கூடிய சாரி பத்தி சொல்ல முடியும்? பாந்தினின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது டாட்டா தெரியுது. அந்த பாந்தினியில வரக்கூடிய அந்த குட்டி குட்டி டிசைனுக்கு அந்த த்ரெட் ரோல் பண்றது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கு, பட் ஆனால் அது பார்க்கும்பொழுது வியப்பா இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது? லைக் இந்த பிராண்ட்ல என்னென்ன டைப் ஆஃப் சாரீஸ் வந்து இப்போ டீல் பண்றீங்க, அண்ட் இது எப்படி இந்த என்டையர் பிசினஸ் மாடல் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும்? இங்க எப்படி நம்ம சந்தை போடுவோமோ அங்க வந்து சாட்டர்டே நைட் 12 o'clock ஆரம்பிக்கிற அந்த சந்தை நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 4 floors இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீஸ். ப்ராசஸிங் வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபாஸ்ட் ஃபேஷன். பால்ல கடுக்கா ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை எடுத்து அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணி அப்புறம் ட்ராப் பண்ணி அவுட்லைன் போடுவாங்க. அந்த அவுட்லைன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சாரி ரிமூவ் பண்றதுக்கே ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ரொம்ப சட்டிலா வந்து ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி நாட்ஸை வந்து நீங்கள் பிரித்து இதை எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஆர்ட் ஆஃப் பாந்தினி வந்து உருவாகும். தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ பொதுவாகவே இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் அல்லது ஒரு யூடியூப் ஆகட்டும் அல்லது ஃபேஸ்புக் லைவ் ஆகட்டும் எது ஓப்பன் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் சாரீ சேல் பண்ணுறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் இவங்க எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு செட் ஆஃப் ஒரு வெண்டர்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் வெண்டர்ஸ் கிட்ட இருந்தோ வரக்கூடிய நிறைய சாரீஸை வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க ஒரே மாதிரி டைப் ஆஃப் சாரீஸை வந்து சேல் பண்ணுறது வந்து பார்த்துருக்க முடியும். பட் ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரி, நம்ம வந்து எல்லாருமே கல்ச்சரலி டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி சாரீஸும் மாறும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய டைப் ஆஃப் சாரீஸ் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும், அதை நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது வந்து அதை பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்படி யாராவது சேல் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் அப்படி பார்த்தது கிடையாது. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பல ரீஜனில் இருக்கக்கூடிய சாரீஸை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து ஹேண்ட் பிக் பண்ணி வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் த்ரெட் சாரீஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதை செல் அவுட் பண்ணி சாரீ ஸ்டோரிஸ் பை சண்முகப்பிரியா அப்படிங்கிற பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய சண்முகப்பிரியா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த புது பிராண்டில் இவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு சாரீ பிஸ்னஸை வந்து இப்படியும் ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரியும் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற அவங்களுடைய ஜேர்னியை பற்றி பேசியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இவங்களுடைய இந்த புது பிராண்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசுவோம். வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் இருந்தது, நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நியூ பிஸ்னஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாரீ எல்லாருமே செல் பண்ணுறாங்க, பட் அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நீங்கள் நிறைய யூனிக்கான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள், உங்களுடைய இந்த பிராண்ட் சாரீ ஸ்டோரிஸ் பை சண்முகப்பிரியா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அது ஒரு பேரே வந்து ஒரு பிராண்ட் பேரை அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு ப்ரொஃபைல் பேர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேருக்கு பின்னாடி இருந்த ரீசன் என்ன, அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து லைக் உங்களுக்கு தெரியும் என்னோட பழைய பிராண்ட் யூனிக் த்ரெட் சாரீஸ். அந்த பிராண்டில் வந்து நிறைய வியூவர்ஸ், எனக்கு வந்து இந்த சாரியுடைய நாலேஜே கிடையாது. நிறைய விஷயங்களை கஸ்டமர்ஸ் மூலமாக வந்து தெரிய ஆரம்பித்த உடனே நான் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ போய் கற்றுக்கணும்னு சொல்லி நான் ட்ராவல் பண்ணும்பொழுது நிறைய இருந்துச்சு. அதாவது இந்தியாவில் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா, சாரி ஜஸ்ட் லைக் தட் நம்ம சூரத்தில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷன் டிசைனை வந்து அடிச்சு கொடுப்பாங்க, அது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக பண்ணுறது தான் வந்து எனக்கு வந்து அதுதான் சாரி அப்படின்னு தெரியும். பனாரஸ் போனால் அங்கே இது தெரியும். ஸோ இதுதான் எனக்கு வந்து மேக்சிமமான ஒரு இதுவாக இருக்கும். இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற செட்டிநாடு, காஞ்சி காட்டன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 years எனக்கு அதுதான் தெரியும். ஸோ அந்த விஷயங்களில் வந்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா நமக்கு ஃபோனில் இருக்கும், ஃபோன்லேயே நம்மளுக்கு வந்து நான் மேனுஃபேக்சரர், ஸோ இந்த சாரீஸ் நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னோன்னே இதில் ஒரு 5 செட்டு இது அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா இதுலேருந்து நம்ம வெளியே வரணும், இது நம்ம நம்மளா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நிறைய பிளேசஸ் வந்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணது வந்து கொல்கட்டாவில் சாந்திப்பூர்ன்ற ஒரு ஊர். இங்கே எப்படி நம்ம சந்தை போடுவோமோ அங்கே வந்து சாட்டர்டே நைட் 12 o'clock ஆரம்பிக்கிற அந்த சந்தை மறுநாள் ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து அந்த சந்தை வந்து முடியுது. ஓகே, அந்த மார்க்கெட்டோட சாந்திப்பூரில் எனக்கு வந்து அது மார்க்கெட்னாங்க. நான் நினச்சேன் ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 4 floors இருக்கும்,
ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீஸ். ஸோ எப்படி வந்து காய்கறி சந்தை நடக்குமோ அதே மாதிரியே வீவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆஃப் அந்த கொல்கட்டாலேருந்து அங்கே வந்து பண்ணும்பொழுது இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்குதா அப்படின்ற மாதிரி எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயம் அப்போ ஸ்லோவாக வந்து இந்த விஷயம் இங்கே நடக்குது, இந்த விஷயம் இப்படி இருக்கும்பொழுது ஒரு விஷயமா நான் ட்ராவல் பண்ணும்பொழுது போய் பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சிச்சு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் வந்து பீப்புளுக்கு தெரியணும், ஒரு மீனிங்ஃபுல்லான வேராக இருக்கணும். அது வாங்குறதுனால எத்தனை பேருக்கு அது வந்து லைஃப் அங்கே அந்த ஊருக்கு போனீங்கன்னா எல்லாருமே தறி நெஞ்சிட்டு இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் தறி மட்டும்தான் இருக்கும், அதுதான் அவங்களுக்கு தெரியும். சாப்பிடுவாங்க, தறி நெய்வாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய இதுவாகவே இருக்குது, அதோட வாழ்வாதாரமே அதுதான். அது இல்லைன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு சாரி வாங்கும் பொழுது த லைஃப் ஆஃப் அ பர்சன் இஸ் சம்திங். ஸோ அந்த ஒரு நம்ம கொடுத்து வாங்குறதும் 2000, பட் ஆனால் அது வந்து பெரிய விஷயம் அது. ஸோ ஐ தாட் ஓகே நம்ம இது பண்ணணும், இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் வெஞ்சராக இருக்கணுன்றது நான் ரொம்ப கிளியராக வந்து அப்போவே நான் ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து இந்த சாரி ஸ்டோரி வித் சண்முகப்பிரியா. ஸோ நான் ட்ராவல் பண்ணுற இடங்களில் நான் கொண்டு வர ஸ்டோரிஸ், அந்த சாரீஸ் பின்னாடி இருக்கிறத நான் ஸ்டோரிஸாக சொல்லணும். ஸோ அது வந்து எனக்கு வந்து எதுவும் அது பிராண்டாக போடணும்னு எனக்கு மைண்டில் வரவே வரல. நான் சொல்கிற கதைகள், நான் பிரியா சொல்கிற கதைகள் அது எல்லாமே. ஸோ அதை நீங்கள் கேட்கணும், ஸோ அதை நீங்கள் வாங்கி பாருங்கள். ஸோ அது கண்டிப்பாக வந்து உண்மைத்தன்மையாக இருக்கும், அந்த இடத்துக்கே நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த சாரி ஸ்டோரி வித் சண்முகப்பிரியா. ஸோ உங்களுடைய கொல்கட்டா ஜேர்னியில் இருந்துருக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க. அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? உங்களுடைய இந்த கம்பெனிக்காக, இந்த வெஞ்சருக்காக எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இந்தியாவில்? ஜெய்ப்பூர் போயிருக்கேன். ஜெய்ப்பூரில் வந்து சாங்கினீர், பக்ருன்ற பிளேஸு, அங்கேருந்து ராஜ்கோட் போயிருக்கேன். குஜராத் எல்லாமே மேக்ஸிமம், கட்ச், அஜ்ரக்பூர், அங்கேருந்து டிஃப்ரெண்ட் அங்கேயே குட்டி குட்டி வில்லேஜஸ் இருக்கும், அந்த புஜோடி சைடு அந்த மாதிரியான இடங்கள்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆந்திராவுடைய லாஸ்ட் என் மச்சிலிப்பட்டினம், பெடனா, ஸோ இந்த ஏரியா, மங்களகிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன், வெங்கடகிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன், போச்சம்பள்ளி ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சாரிக்கான ஊர்கள் எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய என்னுடைய பேஜஸில் வந்து கமெண்ட், தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் சாரீஸில் வந்து அந்த இது வந்து வந்த பிறகு நான் ஏன் பண்ணலைன்னா, இதை பற்றி எல்லாருக்குமே நமக்கு எல்லாமே மேக்ஸிமம் தெரியும், தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குது. இது சொல்கிறதுக்குன்னு நம்ம நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டை பற்றி. பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவ்வளோ டீப்பாக நம்ம யாரும் இங்கேருந்து ஒரு லேடியாக ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து எனக்கு அப்போ வந்து அது ஒரு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுற விஷயம் வந்து இட் இஸ் வெரி டஃப் ஃபார் எனி உமன். எந்த உமனாக இருந்தாலுமே வந்து அது ஒரு டீடியஸான, அது ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டர் அது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது ஓகே இது நம்ம அப்புறம் வருவோம், ஸோ இதெல்லாம் நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணி வந்துடலாம் தான் நான் போனேன். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தேனி சைடு, அருப்புக்கோட்டை சைடு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன். ஸோ இந்த 1 இயரில் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் இந்த இதில் வந்து இது பண்ணேன். எஸ்பெஷலி பெங்களூரில் வந்து இல்கல் அந்த சாரீஸை போய் அங்கே இல்கல்ல போய் பார்த்தேன். நிறைய அந்த மாதிரி கர்நாடகாவில் வந்து நிறைய சாரீஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஊருக்கும் போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு டாட் கொடுப்பாங்க, அங்கேருந்து ஒரு டாட் கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து இட் வில் கனெக்ட் யூ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இப்போ மங்களகிரி நம்ம சொல்கிறோம், ஆனால் மங்களகிரியில் வந்து ட்ரேடிங் சென்டர் தான், அதை சுற்றி இருக்க கிராமம் தான் நெய்கிற இடம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம இருந்து மங்களகிரியிலே இருக்கும்பொழுது தான் வாய் வார்த்தையில் வந்து இதெல்லாம் ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுருந்தாங்க. அதுதான் உண்மை. பிஸ்னஸ்ன்றது சீக்ரெட்ன்ற ஒரு விஷயமா இருந்து அது சீக்ரெட்டாகவே போயிடுச்சு. இப்போ நாங்கள் அதை வெளிக்கொண்டு வரோம். நிறைய பேர் எங்களுடைய இனிஷியல் இதுவில் வந்து போடும்பொழுது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா ஸோ அப்படின்றாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து வேற கருத்து, ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். நான் சொல்கிறதுனால நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெடனால வந்து நாங்கள் போய் பண்ண உடனே ஒருத்தர் வந்து எங்ககிட்ட வந்து இமோஷ்னலாக சொல்கிறாரு, இது நாங்கள் இதுவே இல்லாமல் இருந்தோம், நீங்கள் இதை ட்ரெண்டிங்காக ஆக்கிட்டீங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பெடனாக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இதனால எனக்கு வந்து எந்த பாதிப்புனா கேட்டிங்கன்னா இல்லை, அவங்கவுங்க கஸ்டமர் அவங்கவுங்க கிட்ட வாங்குவாங்க கண்டிப்பாக. ஸோ இது வந்து நாங்கள் கொண்டு வரதுல வி ஆர் ஸோ ஹாப்பி, வி ஆர் பிரிங்கிங் பேக் அ லைவ்ஸ் ஆஃப் மெனி பீப்புள் அப்படின்றத கண் கூட நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் நிறைய பிளேசஸில் அந்தந்த ரீஜனில் இருக்கக்கூடிய யூனிக்கான சாரீஸை வந்து இந்த பிராண்டுக்கு கீழே வந்து இப்போ பண்ணிட்டுருக்கீங்கிறது புரிஞ்சிக்க முடிஞ்சது. பொதுவாக இன்றைக்கி சாரீஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இன்றைக்கி எல்லாருமே டிஜிட்டல் பிரிண்ட்டை நோக்கி போகிறாங்க. இல்லைக்கு நம்ம லைக் என்ன சொல்கிறது, தறியிலேருந்து லைக் நிறையா இங்கே டெக்னாலஜி மாற ஃபாஸ்ட் ஃபேஷன் நோக்கி சாரீஸில் வந்து ஃபாஸ்ட் ஃபேஷன் நோக்கி போயாச்சு. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் இன்னும் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் இன்னும் சாரீ பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து சர்ப்ரைஸான ஏதாவது ஒரு ரீஜனில் பண்ணக்கூடிய சாரீ பற்றி சொல்ல முடியும்? இல்லை, நம்ம ரீஜன்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைநாறு சாரீ பண்ணுறது வந்து நம்ம ரீஜனில் வந்து அது நம்ம எல்லாருமே ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம். கலம்காரி சைடு போனீங்கன்னா வந்து பெண் கலம்காரி அந்த மாதிரியான சாரீஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இல்கல்ல போனீங்கன்னா அந்த பல்லு இல்கல்ல வந்து டவர் பார்டர்னு சொல்லுவாங்க, அது நெய்யறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான சாரீஸ் வந்து பண்ணுறாங்க.
பகல்பூர் போனோம். பகல்பூரில் போகும்பொழுது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டையிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த டையிங் அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஓ இந்த டிசைன் இப்படி தான் பண்ணுறாங்களா, ஸோ அதை பார்த்து நம்ம பிரிண்ட்டுன்னு நினைப்போம். கையில் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்களா, பாந்தினின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது டாட்டாக தெரியுது. அந்த பாந்தினியில் வரக்கூடிய அந்த குட்டி குட்டி டிசைனுக்கு அந்த த்ரெட்டு ரோல் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் அதுக்கு ஒரு இதுவே போட்டிருக்காங்க. அதுலேயே ஷேப்பில் வரணும்னா எப்படி சுற்றணும், ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னா எப்படி, உனக்கு ட்ரையாங்கலில் வரணும்னா அந்த குட்டி இது உள்ள அந்த நுணுக்கம் தெரியணும். ஸோ அது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்குது. பட் ஆனால் அது ஒரு பெரிய அது பார்க்கும்பொழுது வியப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது அதை நம்ம உடுத்தும் பொழுது எவ்வளோ ஒரு சுங்குடி சாரின்னு நம்ம வந்து சுங்குடி, ஆனால் அதுக்கு பின்னாடி எப்படி இருக்குது வேக்ஸ் பட்டிக்குன்றது ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி சாரீஸை நோக்கி போகணுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தான். அந்த பேஸ் மெட்டீரியலை கூட சொல்கிறேன், பேஸ் மெட்டீரியலில் கூட சஸ்டைனபிளாக இருக்கணும். டெக்ஸ்டைல் வாரன்னு கூட சொல்லலாம். லைக் நம்ம யூஸ் பண்ணுற இதுவும் வந்து அழிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் வந்து சைக்ளிங் பண்ணாலும் ஃபாஸ்ட் ஃபேஷனில் இருக்கிறது பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி சஸ்டைனபிள் கிளாத்ஸில் பண்ணுறது வந்து அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் இட்ஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம். அது வந்து வி ஹாவ் டு கோ. உங்களோட இந்த பிஸ்னஸ் மாடல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தேன், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அங்கேருந்து லைக் இங்கேருந்து தான் நான் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ரியல் டைம் ஸ்டோரிஸை வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க. அங்கேருந்து கூட லைக் இது ஆர்டர்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது? லைக் இந்த பிராண்டில் என்னென்ன டைப் ஆஃப் சாரீஸ் வந்து இப்போ டீல் பண்ணுறீங்க அண்ட் இது எப்படி இந்த என்டையர் பிஸ்னஸ் மாடல் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும்? நாங்கள் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட், ஹேண்ட் கிராஃப்டட் அண்ட் ஹேண்ட்லூம். ஹேண்ட் கிராஃப்டட்னு சொல்லும்பொழுது கையிலேயே வந்து இப்போ நான் பாந்தினி சொன்னேன் இல்லைங்களா, அது ஹேண்ட் கிராஃப்டட் சாரின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கை வேலைப்பாடு. இப்போ ஒரு பேஸ் மெட்டீரியல் இருக்கும், அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாந்தினி ஸ்ட்ரை பண்ணுவாங்க, அதை வந்து டிப் பண்ணுவாங்க. அது வந்து ஹேண்ட் கிராஃப்டடாக நாங்கள் வந்து இல்லை ஹேண்ட்மேடு அதுதான் அதோடைய ப்ராசஸ் சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி லீவ்ஸை வச்சு நாங்கள் வந்து பிரிண்டிங் பண்ணுறோம். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பாயிலிங் பண்ணி அதை ஒரு சாரீஸாக கொடுக்கறது வந்து அதுவும் வந்து ஹேண்ட் கிராஃப்டட் சாரின்னு சொல்லுவோம். ஹேண்ட்லூம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி கலம்காரியெல்லாம் வந்து இப்போ வந்து இது அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் டைஸை யூஸ் பண்ணி கெமிக்கல்ஸ் இல்லாமல் எப்படி வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்டேக் ஆஃப் ஃபுட்டை வந்து எந்த அளவுக்கு கான்ஷியஸ் இன்டேக்காக நம்ம பண்ணுறோமோ வியரிங்கும் ஒரு கான்ஷியஸ் வியரிங்காக இருக்கணும். ஸோ நம்ம இப்போ வியர் பண்ணுறது வந்து கெமிக்கல் பேஸ் இல்லாத, இப்போ நம்ம சாப்பிட்டா மட்டும் இது இல்லை, நம்ம 24 hours ட்ரெஸ் இல்லாமல் இல்லையே. ஸோ போடுறோன்னா அதுக்கும் வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல தான் படுது. ஸோ ஹார்ஷ் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு கான்ஷியஸ் வேரிங்காக இருக்கணும். அது வந்து என்னென்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். நீ இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற அதனால அடுத்த அந்த ஒரு பர்ச்சேஸ்னால எத்தனை ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஒரு பாந்தினி சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 6 ஆர்டிஷன்ஸ்க்கு வந்து அது பெனிஃபிட். ஸோ ஒரு பாந்தினி சாரி வாங்குற அந்த பேஸ் மெட்டீரியல், அந்த பேஸ் வாங்கினோடனே ஒரு வாஷிங் ஏரியாவுக்கு போகும். அந்த வாஷிங், அந்த ப்ரீ வாஷிங், அந்த ப்ளீச்சர்ஸ் எல்லாமே குடிசை தொழில் மாதிரி பண்ணுறவங்க தான். ரொம்ப ரொம்ப எளிமையான பீப்புளாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அதாவது மிடில் கூட சொல்ல முடியாது, அண்டர் மிடில் அந்த மாதிரி பீப்புள் தான் இருப்பாங்களே. இதில் யார் வந்து லாபம் அடைவது? ட்ரேடர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ். நம்ம தான் வந்து இது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த மிடில் மேன் இல்லாமல் நம்ம ஆர்டிஷன் கிட்ட பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம். ஒரு அதாவது ஒரு லக்ஸூரியாக பார்க்கக்கூடிய பொருளை வந்து நாங்கள் அஃபோர்டபுளாக பண்ணுற விஷயம் வந்து இதுதான். ஒரு பெண் கலம்காரி சாரினா எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்கன்னா 10,000 15,000 சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் எங்கள் பேஜில் அதை வந்து நாங்கள் ஒரு 6,000க்கு எப்படி தரோம்னா இப்படி தான் தரோம். ஸோ ஒரு அஃபோர்டபுளாக நான் ஒரு ஆர்டிஷன் நீ பண்ணு, நான் உனக்கு பேஸ் மெட்டீரியல் தரேன், உனக்கு வந்து நான் லேபர் வந்து இது வந்து நான் பண்ணி கொடுக்குறேன், நீ எனக்கு வந்து இந்த பீஸை பண்ணு, உனக்கு ஒன்று லைவ்வுட் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து டைரக்டாக ஃப்ரம் த பர்சன் கிட்டேயே தான் நம்ம வந்து பண்ணுறதுனால அஃபோர்டபுளாக ஒரு லக்ஸூரி ப்ராடக்ட் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணி அந்த ஸ்டிக்மாவை வெளியே கொண்டு வந்து இதை நீங்கள் வாங்குங்க, இந்த ஆர்டிஷன் ப்ராடக்டை வாங்குங்கன்றது தான் எங்கள் பேஜ் மூலமாக சொல்கிறது. அதை நாங்கள் டைரெக்டாக அங்கே போய் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், ப்ரூவ் பண்ணுறோம். இது நான் இங்கே அஜ்ரக்பூர் தான் வந்திருக்கேன் பாருங்கள், அஜ்ரக்கில் நான் இந்த ஆர்டிஷன் தான் பார்க்குறேன், அவரோட இடம் தான் இது, இப்படி தான் பிளாக் பண்ணுவாங்க, இதுதான் இதோட ப்ராசஸ். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஆஃப் டே அதுதான் இருக்கும். நான் டீச் பண்ணுவேன். என்னுடைய சேல் வந்து ஜஸ்ட் லைக் தட் வாங்கிக்கோங்க, இது 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பாருங்கள், இது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். யூ லேர்ன் த எஜுகேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சாரி, இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் வாங்குங்க.
ஸோ அப்படி தான் வந்து என்னுடைய இந்த சாரி ஸ்டோரி மூலமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே கொடுக்குற நிறைய பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நிறைய யூனிக்கான விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் ஸோ இவ்வளோ வேலை இருக்கா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு தெரியாத நம்ம இது வரைக்கும் ஸோ யாரோ ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க இது வந்து இங்கேருந்து வருது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. உண்மையாலுமே அங்கேருந்து தான் அவங்ககிட்ட இருந்து தான் வருதான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நீங்கள் சாரீஸ்னு சொல்கிறீங்க, பாந்தினின்னு சொல்கிறீங்க, எனக்கு இதை பற்றின ஐடியா இல்லை. ஸோ எனக்கு உங்களோட சாரீஸ் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ரொம்ப யூனிக்காக ஹேண்ட் கிராஃப்டட், ஹேண்ட்லூம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு உங்களுடைய சாரீ கலெக்ஷன்ஸை வந்து எனக்கு ஒரு சிலது எனக்கு காமிச்சிங்க, எனக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை தாண்டி தொடர்ந்து நம்ம பேசுவோம். கண்டிப்பாக என்னோட ஆஃபீஸ்க்கு நான் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன். டேரெக்டாக உங்களோட ஆஃபீஸ் போயிட்டு இவங்க எப்படி வந்து என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஸோ ஒரு கலம்கரினா என்ன, ஒரு பாந்தினா என்ன, இந்த மாதிரி சொல்லக்கூடிய இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு அந்த சாரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சாரி ஸ்டோரி வித் சண்முகப்பிரியால டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து நம்ம வந்து ஆர்டிஷன்ஸ் தயாரிக்கிற பொருட்களை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நான் காட்ட போகிற டிஃப்ரெண்ட் சாரீஸ், ஸோ நாங்கள் பர்சனலாக எங்களோட ஆர்டிஷன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய சாரீஸ். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து கலம்காரி பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ கலம்காரினா எங்கேருந்து வருது எல்லாமே தெரியும். பட் ஆனால் பிளாக் பிரிண்ட்ன்றது ஒரு பர்டிகுலர் பிளேஸ், மச்சிலிப்பட்டினம் பெடனா, இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இருந்து பண்றது தான். ஸோ இப்போ நீங்க பாக்குற இந்த ஒரு பர்டிகுலர் சாரி பாத்தீங்கன்னா சென்னூர் சில்க்னு சொல்லுவோம், அதாவது பெங்களூரி சில்க்னு சொல்லுவாங்க, சென்னூர் சில்க்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும். இதுல வந்து மங்களகிரி நிசாம் பார்டர். ஸோ இந்த நிசாம் காலத்தில், அதாவது இந்த ராஜா வாழ்ந்த காலத்தில் அவருடைய இன்ஸ்பிரேஷனில் பண்ண இந்த ஒரு நிசாம் பார்டர் தான் அது பர்டிகுலர்லி ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸ் இது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சாரி நாங்கள் இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக பர்டிகுலர்லி வந்து பிளாக் பிரிண்ட் ஆர்கானிக் டைஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பிளாக் பிரிண்ட். ஸோ இதுவே வந்து காளஹஸ்தி அப்படின்ற ஆந்திராவில் நம்ம ஆந்திரா போகும்பொழுதே ஃபஸ்ட்டு வரக்கூடியது காளஹஸ்தி தான். ஸோ அந்த பிளேஸ்லேருந்து பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பெண் கலம்காரி. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பிளாக் பிரிண்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிரிண்ட்டை வச்சு ஆர்கானிக் டைஸில் தான் பண்ணுறாங்க. இது வந்து பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா கையாலேயே வரையக்கூடியது. ஒரு ஆர்டிஷியன் அரௌண்ட் ஒரு சாரி நம்ம தயாரிக்கிறதுக்கே அரௌண்ட் 30 days டெஃபினட்டாக தேவைப்படும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸில் பண்ணலாம். பட் எல்லா ஃபேப்ரிக்ஸ்லையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. பெயிண்டிங்ஸாலே பண்ணுறாங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் கூட வந்து நம்மளுக்கு டீப் சவுத் சைடில் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது உருவான இடம் வந்து காளஹஸ்தி தான். ஸோ இங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி சாரீஸை ஒன்று கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. பல்லுவில் ரொம்ப அழகான கிரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியல்ஸை வந்து பல்லுவில் கொடுப்பாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பார்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பார்டர் மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் சாரியை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே கலம்காரி. ஆனால் இதுலேயே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கலம்காரியும் ஒரு பாந்தினியும், அதாவது நார்த் அண்ட் சவுத்தில் இருக்கக்கூடிய 2 ஆர்ட் ஃபார்மை வந்து ஒரு சாரியில் வந்து கொண்டு வர்றது தான் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அன்டைடு, நாங்கள் இன்னும் வந்து இந்த ஒரு நூலை கூட நம்ம இழைய வந்து எடுக்கல. ஸோ இது வந்து இதுதான் பாந்தினி. இந்த பாந்தினியில் அந்த நாட்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ இதை நாங்கள் வந்து ரா மெட்டீரியலாக ப்ரொக்யூர் பண்ணி பாந்தினி ஃபஸ்ட்டு நாங்கள் நாட்ஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த மாதிரி பெண் கலம்காரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹேண்டு உள்ள இப்போ பெயிண்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் சாரி. ஸோ இதோடைய பல்லு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே ஹேண்டில் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சாரி ரிமூவ் பண்ணுறதுக்கே ஒரு மெத்தடாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாரியை வந்து நாங்கள் அனுப்பும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப எல்லாம் எதுவாக ரொம்ப சட்டிலாக வந்து ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி நாட்ஸை வந்து நீங்கள் பிரித்து இதை எடுக்கணும். ஸோ எடுத்த நாட்ஸை வந்து நீங்கள் ஸ்லோவாக இதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ எல்லா நாட்ஸுமே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஆர்ட் ஆஃப் பாந்தினி வந்து உருவாகும். ஸோ இது வந்து ரோல் ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியும் வேர் பண்ணிக்கலாம். சில பேர் இது நேச்சுரலாக வேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களும் நேச்சுரலாக வேர் பண்ணிக்கலாம். இந்த டைட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஆர்கானிக்காக தான் நம்ம வந்து இந்த டைஸை வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப அழகான சாரி. எங்களுடைய மஸ்டில் வந்து இந்த கலம்காரியும் இந்த பாந்தினி வித் பெண் கலம்காரி சாரியும் கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒன் ஆஃப் த சாரி. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸில் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து எங்களுக்கு வந்து மெயினாக டசரில் வந்து கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகணுன்னா டசரில் பண்ணுறோம். அப்புறம் வந்து காஞ்சிபுரம் பட்டு சாரியில் பண்ணுறோம், மங்களகிரி பட்டு சாரியில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டசர்லேயும் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸை வந்து கலம்காரியில் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து எங்களுடைய சிக்னேச்சர் கலெக்ஷன், இது வந்து மொடால் சில்க். இந்த பர்டிகுலர் பீஸ் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி குஷ்பு மேம் வந்து எங்களுக்கு என்னென்னா நிறைய சாரீஸ் ஃபாஸ்ட் ஃபேஷனில் உள்ள சாரீஸ் எல்லாமே எல்லா செலிபிரிட்டிஸுமே வேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ஸ்லோ ஃபேஷனில் செலிபிரிட்டி இன்ஸ்பயர்டான சாரீஸை வந்து பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக பண்ணது தான் இந்த ஒரு பர்டிகுலர் சாரீ.
ஸோ அவங்க வேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு பர்டிகுலர் டிசைனை. ஸோ குஷ்பு மேம் வேர் பண்ணதை இது மொடால் சில்கில் அழகாக வந்து அஜ்ரக் பிரிண்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சாரி வந்து எக்ஸாக்ட்லி சேம். பட் என்னன்னா அந்த பிரிண்ட் வந்து அந்த டிசைன் வந்து சின்னதாக மைன்யூட்டாக சேஞ்ச் ஆகலாம், பிகாஸ் அதே பிளாக் பண்ணி அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் சாரி வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அது மாதிரி வந்து ஆக்ட்ரஸ் வித்யா அவங்க மேடம் வந்து வித்யா மேம் நதியா மேம் வந்து பண்ணியிருந்தாங்க, அந்த சாரி வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோலா சில்க். இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து டோலா நம்ம பார்ப்போம். பட் உண்மையான டோலா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டோலா சில்க் தான். அதாவது சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும், அண்ட் சரி பார்டர்ஸை வந்து வச்சு வரும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அஜ்ரக் டிசைனில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆர்கானிக் டைஸ், எல்லா ஆர்கானிக் டைஸ் அண்ட் சாரீஸ் எல்லாமே நேச்சுரலாக தான் வந்து நம்ம வந்து வெயிலில் காய வச்சு அதை வந்து கொடுக்கறதுனால கொஞ்சம் ஃபேடட்னஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அத்தான்டிக்கான சாரீ. ஸோ அது வந்து எல்லா சாரீஸ்லையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சாரீஸ். அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மகேஷ்வர் சில்க் சாரீஸ். ஸோ மகேஷ்வர்ன்ற அந்த பிளேஸ்லேருந்து பர்டிகுலராக எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸில் இது வந்து கைத்தறி. ஸோ எங்களுடைய சாரீஸ் எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட், ஹேண்ட்லூம், ஆர்டிஷன் மேட் ப்ராடக்ட்ஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபேப்ரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை சாரீஸாக இருக்கட்டும், இல்லை சல்வாஸும் நம்ம பண்ணுறோம். மங்களகிரி பட்டில் வந்து சல்வாஸ் எங்ககிட்ட நிறையவே இருக்குது. செட்டிநாடு காட்டனுடைய சல்வாஸ் செட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூனிக்காக ரேரான சல்வார் செட்ஸாக இருக்கட்டும், சாரீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான செட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்களோட வெப்சைட்டை போயிட்டு பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ், ஒரு ஸ்லோ ஃபேஷனில் அழகாக ஒரு பேஷனேட்டாக ஆர்டிஷன் வந்து ரொம்ப லவ் பண்ணி வேர் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ப்ரைஸ் வைஸும் வந்து ரொம்ப ட்ரஸ்டடாக நாங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பொதுவாகவே நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி பிஸ்னஸ் தமிழ் ஆரம்பித்த போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாரி ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே எல்லாமே வந்து பார்க்கும்போது தறியில் ஓடிட்டு இருக்கோம், அவங்க எடுத்து காமிப்பாங்க, ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். பட் உங்களுடைய அந்த சாரீஸ்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சாரீ ஃபுல்லாக வந்து ஒரு 4 பேர் உட்காந்து கலர் பண்ணுறாங்க, லைக் ஒரு பெண்ணில் வந்து கலர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஸோ இவ்வளோ வேலை இருக்கா, இன்னும் இவ்வளோ மெனக்கெடுறாங்களா, இன்னும் அது இருக்கா அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ உங்களோட சாரீஸோட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்ததை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதை பார்த்தோன்னே நான் கேட்கணும்னு நினச்சது, ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு, ஏன் இவ்வளோ மெனக்கெடுறோம். ஸோ இன்றைக்கி பொதுவாக உங்களுக்கு சாரீ பிஸ்னஸை பற்றின ஐடியாஸ் வந்து ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எப்படி விற்கணும்னு தெரியும். ஸோ விற்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஏன் இதுக்கு இவ்வளோ மெனக்கெடணும் அப்படிங்கிறது பொதுவாக நான் எனக்கு ஒரு கேள்வியாக கேட்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பண்ணுறதே நம்ம பிரிண்ட் கூட பண்ணிட்டு போகலாம், அவ்வளோ அப்படி பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். சாரி இஸ் அன் எமோஷன் ஆல்வேஸ். அது ஒரு சாரின்னு சொன்னா எனி உமன் வில் see it as a emotion. அந்த இமோஷனை வந்து we create with the love. இப்போ ஒரு ஆர்டிஷன் வந்து ஒரு துப்பட்டா பண்ணுறதுக்கு அரௌண்ட் 3 days அதுலேயே உட்காந்து அதை ரசித்து அதை போட்டு அதை நீங்கள் எடுத்து போடும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் பிளஸ். ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ஃபாஸ்ட் ஃபேஷன். பாலில் கடுக்காக ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை எடுத்து அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணி அப்புறம் ட்ராப் பண்ணி அவுட்லைன் போடுவாங்க. அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாம்ரின் புளி அந்த குச்சி வச்சு தான் வந்து அதை எரிச்சு அந்த இதுவில் தான் வந்து அவுட்லைனே போடுவாங்க. பென்சில்லாம் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா அது வந்து அவுட்லைன் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைனும் பார்த்தீங்கன்னா வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸிங் இருக்குது. ஸோ அது அவுட்லைன் பண்ணும்போது தான் அது பிளாக்காக வரும், அதுதான் ஸ்கெட்சு. ஸோ இவ்வளோ ஒரு விஷயம், பாரம்பரியமான ஒரு விஷயம் இது. ஸோ ஃபர்கெட்டன். அப்போ அந்த காலத்தில் மிஷின்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து ஓல்டன் டேஸில் ஒரு ஏஷியன் அப்போ வந்து இது எந்த அளவுக்கு ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ், அதுக்கப்புறம் பாயிலிங், அப்புறம் வந்து ட்ரையிங், அதுவும் சன்லைட்டில் ட்ரை பண்ணி அது ஒரு ஃபேடட் துணியாக தான் இருக்கும், அதை வேர் பண்ணுறது. இது எவ்வளோ பெரிய ஒரு கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். அதை ப்ரிசர்வ் பண்ணணும். இதை அப்படியே விட்டுட்டு நான் இதை விட்டுடுறேன், நான் ஃபாஸ்ட் ஃபேஷன் நோக்கி நான் போகிறேன்னா அப்போ இந்த ஒரு விஷயம்ன்றது இட்ஸ் அ மேஜிக். இது ஆக்சுவலி மேஜிக். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறதும் மேஜிக் தான். இந்த மேஜிக்கை விட இந்த மேஜிக் பண்ணுறது இப்போ ரொம்ப கஷ்டம். ஸோ இதை நீங்கள் விரும்பாமல் போயிட்டீங்கன்னா அந்த ஆர்டிஷன்ஸோடைய இதுவே வந்து வாழ்வாதாரம் ப்ளஸ் அது யாருமே பண்ண மாட்டாங்க. சம்ஒன் ஷுட் கோ அண்ட் சப்போர்ட் தட். அதை சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அது ஒரு சஸ்டைனபிள் ஃபேஷனாக இருக்குது. அது எந்த என்விரான்மெண்ட்டுக்கும் பாதிப்பு இல்லாமல் உங்களுடைய பாடிக்கும் அது பாதிப்பு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது தட்ஸ் குட். அது பண்ணுவோமே. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் சாரீ அல்லது ஹேண்ட்லூம் சாரீஸ் அல்லது ஹேண்ட்லூம் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது ஒரு இன்னைக்கு லக்ஸூரியாக பார்க்குற மாதிரி ஆச்சு. ஒரு 20 yearsக்கு முன்னாடி அது ஒரு காமனான விஷயமா இருந்தது. இன்னைக்கு ஒரு லக்ஸூரியான விஷயமா மாறிட்டு வருது. ஏன்னா அதுக்கான
நாட்கள் கம்மியாக அது டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுதுங்கும்போது அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உங்களோட லைக் பிராண்டில் லைக் இந்த மாதிரி சாரீஸ் வந்து என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அண்ட் மேக்ஸிமம் என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரி ஸ்டோரியில் நான் இனிஷியலாக சொல்லியிருந்தேன் அஃபோர்டபுள்ன்ற ஒரு விஷயம். லக்ஸூரின்றது வந்து டெஃபினெட்லி எஸ், லக்ஸூரினா அது அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றது நம்மளுக்கு பிரைனில் ஒரு பிராண்ட் பில்டிங்காக நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்ச ஒரு விஷயம் தான் அது. அது 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 வந்து என்னதான் என்னால் இது பண்ணாலும் ஐ திங்க் தட் இட் இஸ் அஃபோர்டபுள். ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் அதை நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோன்றது முக்கியம். ஸோ அந்த ஒரு இதுவை தான் நாங்கள் பிரேக் பண்ணி அஃபோர்டபுளாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு பெண் கலம்காரி துப்பட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1500 கொடுக்குறோம். இதே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டில் போய் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு 4000 to 5000 சொல்லுவாங்க. இட்ஸ் அகெயின் அ பிராண்ட். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து வி வாண்டட் டு பிரிங் அவுட் அந்த ஒரு அஃபோர்டபிலிட்டியை வந்து எல்லாராலையும் வாங்க முடியும். ஹேண்ட்மேட் ஹேண்ட் கிராஃப்டட் சாரீஸை வந்து எல்லாராலையும் வாங்க முடியும். அதுமாரி ஒரு பாந்தினி சாரீஸை வந்து ஒரு 6000 to 8000 தான் நீங்கள் வெளியில் பார்ப்பீங்க. எங்ககிட்ட ஒரு 3000லேருந்தே வந்து அஃபோர்டபுளாக தர முடியும் அப்படின்றது. அதே மாதிரி வந்து மொடால் சில்க் அந்த மாதிரி சாரீஸை வந்து ஒரு 2999லேருந்து 3500 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எங்களால் தர முடியும். 4500 6000 வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும், எந்த ஒரு மாற்றமும் குவாலிட்டியில் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது, பட் அஃபோர்டபுளாக இது தரணும். அண்ட் இதிலேருந்து எங்ககிட்ட வந்து 15000 வரைக்கும் நாங்கள் செல் பண்ணக்கூடிய சாரீஸ் ஒரு மிட் ரேஞ்சில் வந்து நாங்கள் வந்து இதை கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் டீல் பண்ணக்கூடிய அந்த சாரீஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது, டைம் டேக்கிங்காக இருக்குது, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குங்கிறது வந்து லைக் டைம் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயங்களாக வந்து இருக்குங்கும் பொழுது இதை எப்படி ஸ்கேல் பண்ணுறீங்களுக்கு? எப்படி இப்போ எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு 10 சாரீ வேணும், இல்லை ஒரு 50 சாரீ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை ஒரு B2B பிஸ்னஸாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது எப்படி ப்ரொடக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இனிஷியலி எனக்கு இது புரியவே இல்லை ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரைனி சீசன் வந்து டிஃப்ரெண்ட் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை ஆரம்பிச்சாச்சு. இனிஷியலாக எனக்கு வந்து அஜ்ரக்பூரில் எப்போ மழை பெய்யும், பூத்தில் எப்போ மழை பெய்யும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இனிஷியல் அந்த 1 year வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருப்போம், மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அனுப்புவார், தண்ணி ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் ஷாப்பில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தபோது இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபார்முலாஸை வந்து நாங்கள் இது பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அடுத்த மாதம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷனை வந்து 10ன்றதை வந்து வி ஹாவ் டு மேக் இட் அஸ் 40 to 50 பீஸ் இந்த ஒரு பர்டிகுலர் இது இல்லை. ஸோ இப்போ ஒரு 1 yearல வந்து எங்களுக்கு வந்து கஸ்டமர் என்ன லைக் பண்ணுறாங்கன்றது வந்து டிமாண்ட் என்ன மாதிரி இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததில்ல. இப்போ நாங்கள் ப்ராப்பராக அதை வந்து செக்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது நல்லா கேட்பாங்க. ஸோ அப்போ நான் இது வந்து 2 பீஸ் 3 பீஸ் பண்ணக்கூடாது, இந்த கலரில் நல்லா போகும். ஸோ இந்த கலரில் வந்து நான் பர்டிகுலர்லி 10 பீஸ் பண்ணணும், இந்த கலர் சரியாக போகாது, இதில் 2 பண்ணால் போதும். ஸோ அப்படின்ற மாதிரியான ப்ரோக்ராமிங்கை வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எல்லா யூனிட்லுமே வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாப்பே ஆகாது. ஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் அந்த ரைனி சீசன்லையும், ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம உருவாக்குற எல்லாமே ஹேண்ட்மேட் சாரீஸ் வெயிலில் தான் காயணும். பெண் கலம்காரியாக இருக்கட்டும், இல்லை நம்ம பண்ணுற மச்சிலிப்பட்டினம் கலம்காரி பிளாக் பிரிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பாந்தினி சாரீஸ் டை பண்ணி அதை இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அஜ்ரக்பூரில் பண்ணுற பிளாக் பிரிண்டிங் சாரீஸாக இருக்கட்டும், இல்லை ஜெய்ப்பூரில் எல்லாமே வெயிலில் காஞ்சி தான் ஆகணும். ஸோ அதனால் ப்ரேயராக நம்ம வந்து இது பண்ணிவிடுவோம். அந்த ஒரு 2 to 3 months வந்து பிளாக்கிங் பீரியட். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொடக்ஷனை வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ இது என்ன மாதிரி லைக் இது வந்து ஒரு D2C பிராண்டா, லைக் எப்படி வந்து இன்றைக்கி ஜென்ரலி உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்குறேன், இப்போ ஒருத்தவங்க உங்களோட சாரீஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது, என்னென்ன மோட்ஸ் ஆஃப் இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நம்மளை இன்ஸ்டாகிராம் மூலமாக அவங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்கிராஃப்டட் ஹேண்ட்மேட் சாரீஸை பீப்புளுக்கு கொண்டு வந்து காட்டணும், நாலேஜ் கொடுக்கணும். இப்போ வந்து பீப்புள் எவ்ரி1 அவேர் ஆஃப் இட். ஸோ ஓரளவுக்கு நாங்கள் பண்ண விஷயம் வந்து இந்த 1 yearல பீப்புள் ஆர் வெரி அவேர். இப்போது நல்லாவே வந்து அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊருக்கு இது ஃபேமஸ் பிரியா, இது இங்கே போனேன்னா இங்கே போய் பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டட் ஆஃப் பீப்புள் வந்து வி ஆர் ஜஸ்ட் ஸ்லோலி கம்மிங் இன். ஸோ இது வந்து ரொம்பவே அழகான ஒரு விஷயம். ஸோ அதனால் நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து B2C தான் நாங்கள் பிளான் பண்ணது. பட் ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து ஆர்டிஷியன்ஸ் எல்லாருமே டைரெக்டாக கனெக்டடாக இருக்கிறதுனால எங்களால் அஃபோர்டபிலிட்டியாக ஒரு ஜென்யூனாக ஒரு ட்ரஸ்டடாக கொடுக்க முடியறதுனால நிறைய பொட்டிக்ஸ் அண்ட் ஹோல்சேல் பண்ணுறவங்களும் எங்களை வந்து ஜாப் ஒர்க், அதாவது எங்ககிட்ட ரா மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் பண்ணித்தர முடியுமா அந்த மாதிரியும் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பண்ணி வச்சுருக்கதை எங்களுக்கு ஃபோட்டோ கொடுங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு ஷாப்புக்காக வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கையாக அந்த ஒரு ரொம்ப அதை நாங்கள் வந்து ட்ரஸ்டடான்ற ஒரு விஷயம் வந்து
நீங்கள் அங்கே போய் வாங்கினா கூட இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ரீசெல்லிங்கும் நிறைய பேர் எங்களை கேட்குறாங்க. ஸோ பிரியா நாங்கள் வந்து இதை ரீசெல்லிங் பண்ண விரும்புகிறோம். பிகாஸ் எந்த ஷாப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாரீஸ்லாம் எதுவுமே வந்து நீங்கள் எந்த பிராண்டுக்கும் போயிட்டு இன்றைக்கி நான் ஒரு சாரீ கூட தரேன் as a சேலஞ்சாக, அது எந்த ஷாப்லனா உங்களால் எடுக்க முடியுமானா டெஃபினெட்லி நோ. ஏன்னா ஹேண்ட்மேட் சாரீஸ் இதை கொண்டு வரலாம், மேபி தே கேன் டேக் டைம், காப்பி, அது பிரிங் பண்ணலாம், அதுக்குள்ளே எங்ககிட்ட வேறு டிசைன் மாறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ இதில் வந்து சேலஞ்சஸ் அதிகம், அதே மாதிரி காம்படிஷன் வந்து இட்ஸ் அ வெரி லெஸ்ன்றது வந்து இப்போதைக்கான ஒரு விஷயம். மேபி இது பண்ணும்பொழுது டெஃபினெட்லி எஸ், பட் யூ நீட் அ பேஷன்ஸ், யூ நீட் அ நாலேஜ். இதுக்கான நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ கேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவங்க ஒரு பொட்டிக் வச்சிருந்தாலும் சரி, அல்லது ஒரு அவங்க வந்து ஆல்ரெடி சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுடைய கலெக்ஷன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெல்லிங் பண்ணுறவங்களுக்கும் யூஆர் ஓப்பன் ஃபார் இட். இன்னைக்கு ஒரு பொட்டிக் ஆகட்டும் அல்லது ரீசெல்லிங் ஆகட்டும், ஒரு பல்க் ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கும்பொழுது இதை உங்களால் பல்காகவும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். டெஃபினெட்லி டைம் பீரியட் வேணும் எங்களுக்கு. ஸோ நான் அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து மிஷின் மேட் கிடையாது, ஹேண்ட் மேடுன்னும் பொழுது எங்களுக்கு ஒரு டைம் பீரியட் வேணும். எங்ககிட்ட ரெடி ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம், இல்லை எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் அதை கண்டிப்பாக பண்ணி தருவோம். நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்டு பிஸ்னஸாக பண்ணுறீங்களா, இல்லை ஆஃப்லைனில் எனக்கு இன்னும் பார்த்து எனக்கு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் யூஆர் ஓப்பன் ஃபார் இட்? வி ஆர் ஓப்பன். நீங்களே பார்த்துருப்பீங்க, வி ஆர் வெரி இன்டீரியர். ஸோ சொல்லுவாங்க லைக் வந்து இடத்த வச்சு நான் வந்து தோங்கலைன்ற மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப இன்டீரியராக இருக்கோம். பட் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி எங்களுடைய கூகுளில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய லொக்கேஷன் தெரியும். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்க்கலாம். பாலிஷ்டான இல்லை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த பிளேஸாக இருக்காது, இட் வில் பி அ ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ரிலாக்ஸாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து பொட்டிக் மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு கிளிட்ரியாக காட்ட மாட்டோம். ஸோ கூட்ஸ் இருக்கும், ஸ்டாக் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய இந்த பிராண்ட் சாரீ ஸ்டோரிஸ் பை சண்முகப்பிரியா அப்படிங்கிறது ஆன்லைனில் நிறையா உங்களோட வீடியோஸ் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஸோ இன்னும் நான் பொதுவாகவே ஒரு 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே முடியல அப்படின்னு நான் நினச்சிருந்தாலுமே ஓகே நம்ம பார்க்காத இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு கூட எனக்குமே ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. ஒரு சாரீக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அத்தன்டிக்கான ஒரு சாரீ வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க, ஒரு யூனிக்கான சாரீ வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஹேண்ட்மேட் சாரீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இவங்களோட பிராண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு நீங்கள் கட்டிட்டு போகிற சாரிக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லணும், ஸோ இது இங்கேருந்து வந்தது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், உங்களோட ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களோட பிராண்டில் என்ன மாதிரி விஷயங்களாக இருக்குது, என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு சாரீஸ்க்காக நிறைய பேர் ரீச் பண்ணுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் ஆகட்டும், அல்லது வந்து வாட்ஸ்அப், இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் ரீசெல்லிங்க்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆர்டர் பண்ணுறத விட எனக்கு ஒரு வெப்சைட்டோ இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்மோ இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைப்பாங்க. வேறு ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் அவைலபிள் இருக்குது? நம்மளோட வெப்சைட் இருக்குது, www.travelstorycollectives.comனு வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணுற கலெக்டிவ்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து travelstorycollectives.com அதில் போயிட்டு நீங்கள் வந்து பை இன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஊர் பற்றியும் கொடுத்து அதோடைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வீடியோ கால் மூலமாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும், நீங்கள் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்க, ஸோ வாட்ஸ்அப் கால் மூலமாக ஃபீல் பண்ணி வாங்கணும்னு நினச்சாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இருக்குது, 8939402536. இந்த நம்பருக்கும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணி எங்களை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் பை இன் பண்ணிக்கலாம். உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட சோஷியல் மீடியா பேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அது தாண்டி உங்களோட வெப்சைட் அண்ட் உங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல சந்திக்கும் வரை உங்களை நம்பி உங்களுக்கு நன்றி, வணக்கம்.